ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான சொரைக்காய் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அது கூட காரத்துக்கு வரமிளகாய், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கங்க. பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு. பருப்பையும் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கங்க. 1 2மா பருப்பு அரைச்சிக்கங்க. பருப்பு தனியாக, அரிசி தனியாக அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு இது கூட நம்ம சொரைக்காவை தோல் சீவிட்டு சீவிர கட்டையில் சீவிட்டு சொரைக்காவை இது கூட சேர்த்துக்கங்க. இந்த மாவு கூட சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கங்க. வெங்காயம் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க. அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னா நம்ம இந்த அடையை ஊற்றிட்டு எடுத்துக்கோங்க. அடையை ஊற்றிட்டு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான சொரைக்காய் அடை இப்போ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.